வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, ஜோதிடத்துல இந்த விருச்சிக லக்னம் மகர ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, இது ஒரு பயங்கரமான காம்பினேஷனாச்சே. விருச்சிகம்னா செவ்வாய், அதாவது ஒரு போர்க்குணம், வேகம். மகரம்னா சனி, அதாவது நிதானம், உழைப்பு. நெருப்பும் இரும்பும் சேர்ந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க இவங்க. அப்படியா? ஆனா நான் பார்த்த வரைக்கும் இவங்க ரொம்ப அமைதியா ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி தெரியுதே. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. வெளியில பார்க்க குளம் மாதிரி அமைதியா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள எரிமலை மாதிரி ஒரு வேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதையும் யோசிக்காம டக்குன்னு செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பிளான் பண்ணி கரெக்டான நேரத்துல காய நகர்த்துறதுல இவங்க கில்லாடி. இவங்கள யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கணிச்சிட முடியாது. ஓ, அப்போ இவங்க கிட்ட ரகசியம் அதிகமா இருக்குமோ? கண்டிப்பா. இவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சொந்த விஷயங்களை யாருக்கிட்டையும் டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. அப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னா, தப்பு செஞ்சா விட மாட்டாங்க. நீதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை மறக்கவே மாட்டாங்க. நேரம் வரும்போது நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுப்பாங்க. கேக்குறதுக்கே கொஞ்சம் மிரட்டலா இருக்கே. அப்போ இவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? குடும்பத்துல இவங்க ஒரு தூண் மாதிரி. எல்லா பொறுப்பையும் இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனா இவங்க அன்பு செலுத்துற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மத்தவங்க மாதிரி கொஞ்சிறது, அடிக்கடி ஐ லவ் யூ சொல்றதெல்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா வந்து நிப்பாங்க. செயல்ல தான் இவங்க அன்பை காட்டுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமா, விருச்சிக லக்னங்கிறதால ஒரு சின்ன அதிகாரம் பண்ற குணம் இருக்கும். ஆனா அது கெட்ட எண்ணத்துல இல்ல, தன் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணுங்கிற அக்கறையில தான். குறிப்பா தம் வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சரி, வேலை பிசினஸ் எல்லாம் இவங்களுக்கு எப்படி செட் ஆகும்? இவங்க பிறவி ராஜதந்திரிப்பா. மத்தவங்களுக்கு தெரியாம பிளான் பண்றதுல இவங்கள மிஞ்ச முடியாது. இவங்களுக்கு மெஷினரி, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், அதாவது சுரங்கம், இதெல்லாம் சூப்பரா செட் ஆகும். செவ்வாயும் சனியும் பலமா இருந்தா போலீஸ், சிபிஐ, டிடெக்டிவ் வேலையில இவங்க பெரிய ஆளா வருவாங்க. ஏன்னா விஷயத்தோட ஆணிவேர் வரைக்கும் போய் தோண்டி எடுக்கிற குணம் இவங்களுக்கு உண்டு. பண விஷயத்துல எப்படி? தாராளமா செலவு பண்ணுவாங்களா? சான்ஸே இல்ல. காசோட அருமை இவங்களுக்கு நல்லா தெரியும். அனாவசியமான பந்தாவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா தரம்னு வந்துட்டா யோசிக்காம செலவு பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எவ்வளவு சேமிப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ரகசியமா சேர்த்து வைப்பாங்க. லேண்டு, வீடுன்னு சொத்து சேர்க்கறதுல இவங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு. கடன்னா இவங்களுக்கு பிடிக்காது.
அப்படியே வாங்கினாலும் சீக்கிரம் அடைச்சிடணும்னு நினைப்பாங்க. ஹெல்த் பத்தி ஏதாவது சொல்லேன். உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் இவங்க எதையாவது அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை வரலாம். அப்புறம் உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால தண்ணி நிறைய குடிக்கணும். சனி பகவான் மகரத்தில் இருக்கிறதால பிற்காலத்தில் முட்டி வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. தியானம் பண்ணா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. கடைசியா இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட அப்பாவாவோ இல்ல அம்மாவாவோ இருப்பாங்க? குழந்தைங்களுக்கு இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பாங்க. ஆனா அவங்க படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் இவங்க எந்த தியாகமும் செய்வாங்க. இவங்க குழந்தைகள் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் இல்ல சயின்ஸ்ல பெரிய ஆளா வருவாங்க. இவங்களோட முதுமை காலத்துல இவங்க பிள்ளைங்க இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. மொத்தத்துல பார்த்தா இவங்க வாழ்க்கை ஆரம்பத்துல போராட்டமா இருந்தாலும் முடிவுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லு. கரெக்டா சொன்னேன். பிடிவாதத்தையும் கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கைய அடிச்சுக்க ஆளே கிடையாது. முருகப்பெருமானையும் இல்ல சிவபெருமானையோ கும்பிட்டா இவங்களுக்கு இன்னும் பலம் கூடும். உண்மையிலேயே இவங்க ஒரு அன்சங் ஹீரோ தான். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.